உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே பிள்ளைங்களால கைவிடப்பட்ட வயசானவங்க. அந்த ஹோட்டல்ல நல்லபடியா நடத்துறதுக்காகவும் அந்த ஹோட்டல்ல பொறுப்பா பாத்துப்பாங்கன்னு நம்பிக்கை வச்சதுனாலயும் இந்த பெரியவரு அந்த மொத்த ஹோட்டலையுமே பாண்டியோட பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அவரு சுயமா சம்பாதிச்ச அந்த ஹோட்டல யாருக்கு வேணாலும் எழுதி தர உரிமை அவருக்கு இருக்கு. அவர் சுயநினைவோட பாண்டிக்கு எழுதி தந்திருக்காரு. அதுக்குண்டான மொத்த ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. ஐயா, இவங்க சொல்றத நம்பாதீங்க. நான் தான் அவரோட மகன், வாரிசு எல்லாமே. இத அவரும் மறுக்க முடியாது. எங்க அம்மாவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஹோட்டல் எனக்கு தான் சொந்தம்னு எங்க அப்பா எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க சார். ஐயா, அவர் தர எதுவுமே இவர் எழுதி கொடுத்தது இல்லைங்க. எல்லாமே போகஸ் பேப்பர்ஸ், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ். ஆமாங்கய்யா, அவன் சொல்கிற மாதிரி நான் எதுவுமே எழுதி கொடுக்கல. கடைசியாக நடந்த பிரச்சனையில் அந்த ஹோட்டல் அவன் பேரில் இல்லைன்றத அவனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். நீங்கள் தான் இந்த பிரச்சனையை நியாயமாக சாதகமாக தீர்த்து வைக்கணும் ஐயா. அது ஃபோர்ஜரியோ ஃபோக்கஸோ டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று அவங்க சைடில் இருந்து கொடுத்துருக்காங்க. இவரோட பேரில் இருந்த ஹோட்டலை பாண்டி பேருக்கு இவர் மாற்றி எழுதி கொடுத்துருக்காருன்னா நீங்கள் உங்கள் பக்கம் இருக்கிற அந்த ஆதாரத்தை கொடுங்க, பார்த்துருவோம். ஐயா, அப்படியெல்லாம் எந்த ஆதாரமும் அவங்க கிட்ட இல்லைங்க ஐயா. சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் இந்த கேஸை இன்னைக்கே முடிச்சு தீர்ப்பு சொல்லி ஆகணும். உங்க ஆதாரங்களை கொடுங்க. என்னாச்சு? ஏய், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு பாண்டி. டாக்குமெண்ட்? டேய், நல்லா பாரு. டேய், இதுல தாண்டா இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்ல. என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? நேரத்தை கடத்தாம உடனே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. யுவர் ஆனர், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. கொஞ்சம் கால அவகாசம் தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எதுவா இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸை மதியம் 2 மணிக்குள்ள சப்மிட் பண்ணிடுங்க. சாயங்காலம் 5 மணிக்குள்ள முடிவு பண்ணி ஆகணும். ஏய், எவன்டி அது? நம்ம வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போற அளவுக்கு எவனுக்கு நீ தைரியம் வந்திருக்கு? எவன் அது? நான் என்னத்தங்க கண்ட? எந்த ரவுடி அனுப்பிச்சதா சொன்னான்? அந்த மார்க்கெட்டைய ராஜான்னு ஏதாவது பேர் சொன்னானா? அதெல்லாம் ஒரு ரவுடியும் அனுப்பல. இந்த வீட்டோட ஓனர் தான் அனுப்புனாங்களாம். நீங்க 2 வருஷமா வாடகையே கொடுக்கவே இல்லையா, அதனாலதான் நம்ம வீட்டை இழுத்து பூட்டிட்டு என்னை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. என்னடி விளையாடுறியா? என் சொந்த வீடு அது. என்கிட்ட எவன் வாடகை கேட்கறது? என்னங்க, நான் தான் வீட்டை வாங்கும் போது உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேனே. என்னடி சொன்ன? வீட்டை உங்க பேர்ல வாங்குங்க, உங்க பேர்ல வாங்குங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னனே. நீங்க தான் என் பேச்சை கேட்காம என் பொண்ணு பேர்ல தான் வாங்குவேன்னு உமா பேர்ல வீட்டை வாங்குனீங்க. அவளும் இப்ப நல்லா தெளிவா இருக்காங்க. நான் தான் இந்த வீட்டோட ஓனர். எங்க அப்பாவும் அம்மாவும் வாடகை கொடுக்காம
சும்மா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம 2 பேரையும் வீட்டை காலி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டரோட ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கா. அவனுங்க மொத்தமா வீட்ல இருக்கிற தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டானுங்க. நம்ம மான மரியாதை எல்லாம் போயிருச்சுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உமா அப்புறம் தனிகா சம்மந்தி அம்மா நல்லா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், இப்படியே சொல்லி அப்படியே இழுத்துக்க போதியா? இந்த பார், நீ எந்த அளவுக்கு இறங்கி செய்வன்னு எனக்கும் தெரியும். அதான் உன் பொருளை வச்சே பொண்ணை போட்டேன். புரியல? உன் பொண்ணை வச்சே உன்னை அடிச்சேன்னு சொன்னேன். அடி பாவி, என்னோட சொத்தை உன் பேர்ல வாங்கின பாரு. என் பேர்ல இடத்த வாங்கி என் பேர்ல வீட்டை கட்டி எனக்கு அப்புறம் நீ ஆண்டு அனுபவிக்கணும்னு உன் பேர்ல மாத்தி எழுதி வச்ச பாரு. என் புத்திய செருப்பாடி அடிக்கணும்டி. எனக்கு பிறந்த பிள்ளையா நீ? பெத்த அப்பனையும் ஆத்தாலையும் தூக்கி வெளியில போட்டியே. நீ நல்லா இருக்கியா? நீங்க தப்பு பண்றீங்கப்பா. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஹோட்டல் மேட்டர்ல மாமாவை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. இது தப்புப்பா. இத்தனை வருஷமா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் உடந்தையா இருந்திருக்கேன். அந்த தப்புக்கெல்லாம் இப்ப பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன்ப்பா. அந்த ஹோட்டல் போச்சுன்னா உங்க வீடும் போச்சு. சரி, வாங்க போலாம். போங்க. வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.